மைக்ரோசாஃப்ட் மென்பொருள் செயலிழப்பு காரணமாக நேற்று முதல் விமான சேவையில் பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் சென்னை விமான நிலையத்தில் பெரும்பாலான விமான சேவைகள் வழக்கம் போல இயங்கி வருகிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களோடு நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் ஹரிஹரன். ஹரிஹரன், விமான நிலையங்களில் இந்த மைக்ரோசாஃப்ட் செயலி ஏற்பட்ட இந்த முடக்கம் அப்படின்றது இன்றைக்கு எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது? விமான சேவைகள் எந்த அளவுக்கு தாமதமாகவோ அல்லது அது சேவைகளையோ பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது? மைக்ரோசாஃப்ட் மென் செயலி நேற்று காலை முதல் அதாவது இந்த செயலிழப்பு ஏற்பட்டிருந்த காரணத்தினால உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மென்பொருள் நிறுவனங்கள், தொழில்நுட்ப நிறுவனங்கள் மற்றும் வங்கிகள் மற்றும் இணையதள சேவைகள், ரயில்வே மற்றும் விமான போக்குவரத்தில் பெருமளவு பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. நேற்றைய ஒரு நாள் மட்டும் 19 லட்சம் கோடி அளவிற்கு மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்திற்கு இழப்பு ஏற்பட்டதாக தகவல் வெளியாக இருக்கக்கூடிய சூழலில் உலகம் முழுவதும் இந்த போக்குவரத்தை பயன்படுத்தி, அதாவது விமானம் மற்றும் ரயில் போக்குவரத்தை பயன்படுத்தி இயங்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், மலேசியா, இந்தியா, சீனா உள்பட பல்வேறு நாடுகளிலையும் இந்த பாதிப்பு பெருமளவில் இருந்தது. விமானங்களை பொறுத்த வரைக்கும் அந்த போர்டிங் பாஸ் மற்றும் அந்த லக்கேஜ் செக் பண்ணுறதுல கணிப்பொறிகளின் செயல்பாடு மிக முக்கியமானதாக இருக்கிறது. இதில் பெரும்பாலான நிறுவனங்களில் இந்த மைக்ரோசாஃப்ட் மென்பொருளை பயன்படுத்தி வரக்கூடிய சில சூழ்நிலை இருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால உலகம் முழுவதுமே இந்த விமான சேவையில் நேற்று பெருமளவு பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. குறிப்பாக உலகம் முழுவதும் நேற்று ஒரே நாளில் 1300க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருந்தது. இது இந்தியாவிலும் இதன் தாக்கம் பெரிதாக காணப்பட்டிருந்தது. இந்தியா மட்டுமல்லாமல் இந்தியாவில் அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய கொழும்பு போன்ற பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய விமான நிலையங்களிலும் இந்த பாதிப்பு இருந்தது. நேற்றைய தினம் அதாவது இந்த மென்பொருள் செயலிழந்த ஒரு காரணத்தினால இங்கு இருக்கக்கூடிய விமான நிலையங்களில், இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய விமான நிலையங்களில் இருக்கக்கூடிய கணிப்பொறிகள் பெரும்பாலான வேலை செய்யாத ஒரு சூழ்நிலையில் பெரும்பாலான பயணிகளுக்கு போர்டிங் பாஸ் கைகளில் எழுதப்பட்டே கொடுக்கப்பட்டிருந்தது. இவ்வாறாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த செயலிழப்பு குறித்து தொடர்ச்சியாக பணியாற்றி வந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் நேற்று நள்ளிரவு முதல் படிப்படியாக செயல்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் தான் இன்று காலை முதல் சென்னை விமான நிலையத்தில் இயங்கக்கூடிய விமானங்கள், பெரும்பாலான விமானங்கள் குறித்த நேரத்தில் இயங்குகின்றது. ஒரு சில விமானங்கள் மட்டும் சற்று தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. விமான நிலையங்களை பொறுத்த வரைக்கும், விமான போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது அந்த இயக்கம் என்பது ஒரு சில விமானங்கள் தாமதம் ஏற்பட்டாலும் அதன் தொடர்ச்சியாக அதன் தாக்கம் சரியாக எப்பொழுதுமே வழக்கமாக 1 முதல் 2 நாட்கள் எடுத்திருக்கும். நேற்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரே நாளில் 30 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இன்று ஒரு சில விமானங்கள் காலதாமதம் ஏற்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து ஒரு சில விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருந்தாலும் மற்ற விமானங்கள் தொடர்ச்சியாக சீரான இடைவெளியில் இயங்கி இருந்தது. சர்வதேச விமான நிலையத்தை பொறுத்தவரையும் இதே நிலை தான் நீடிக்கின்றது. உள்ளூர் விமான நிலையத்தை பொறுத்த வரைக்கும் இதே நிலை தான் நீடிக்கின்றது. ஒரு சில விமானங்களும் இன்று மாலைக்குள்ள அந்த பயன்பாடு முழுமையாக சீரான இடைவெளியில் இயங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி ஹரிஹரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.